ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசி உங்கள் பயத்திலிருந்து மீண்டாலே 100% வெற்றி உறுதி. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு ஒரு பயம் அப்படின்றது என்னென்னா, அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு நிலையிலுமே ஒரு நான் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைவான ஃபீல். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த மன உறுத்தல், ஒரு தவறு நடந்துடுமோ அப்படின்ற அந்த பயம் மனசில் நிரம்பி இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா விருச்சிக ராசியில் இயல்பாகவே சந்திரன் வலு இழப்பார், நீச்சம் மனோகாரகன் இல்லைங்களா. அவர் வலு இழக்கும்போது ஒரு விதத்தில் செவ்வாய் உச்சம் அல்லது மேஷத்தில் ஆட்சி பெற்று இருக்காரு, அப்போது நல்லாயிருக்கும். இல்லை குரு ஆட்சி அல்லது உச்சமாக இருந்து விருச்சகம் அதாவது நீச்சம் அடைஞ்ச சந்திரனை பார்க்கறது நல்ல விஷயம். அப்படி இல்லைனா கடக ராசியில் செவ்வாயும் விருச்சக ராசியில் சந்திரனும் இருந்து பரிவர்த்தனை ஆனாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனை தெரியாது, இது இருக்காது மேக்சிமம். அப்படி இல்லை சந்திரன் முழுமையாக நீச்சம் அடைஞ்சார், அவர் நீச்ச பங்கம் அடையலை, அவர் வலு பெறலை அப்படின்னும் போது நிச்சயமாக அவங்களுடைய இளம் வயதிலிருந்தவே அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அது காலப்போக்கில் மாறுமொழிய அது நிரந்தரமாக போயிடாது. அதாவது இளம் வயதில் படிப்பு சார்ந்த ஒரு பயம். அதாவது இதை நம்ம படிக்கலைன்னா ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். ஒரு ஜாப், ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த இந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யலைன்னா நம்ம உயர் அதிகாரி என்ன சொல்லுவாரோ. இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர்னு வச்சுங்களேன், நம்ம அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துட்டு அதாவது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலைன்னா என்ன நடந்துருமோ, குடும்பத்தில் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், இந்த பயம். அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா தொழிலில் போட்டி வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, அல்லது தொழிலில் நம்ம நஷ்டப்பட்டுருமோன்ற பயம், அந்த நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக கொடுத்துருவார். அதான் உண்மை. அதனால் முடிஞ்ச வரைக்குமே விருச்சிக ராசி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். சில விஷயங்கள் நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்க் ரொம்ப பெஸ்ட்டு. எப்போவுமே விருச்சகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்ப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே ஒரு நிரந்தரம் அல்லது பிரச்சனையே இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கிறத விரும்புவாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. எப்போவுமே போட்டிகள் நிறைஞ்சது தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையே. மறைந்தும் ஒளிந்தும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய தேலை இவர்கள் ராசியின் சின்னமாக கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய இயல்பான குணமே ஒருத்தரை எளிதில் நம்பிடுவாங்க, சேம் டைம் அவங்கள தாக்கவும் செய்வாங்க. ஏன்னா தேல் பொறுத்த அளவுக்கு கடகடன்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் கையை குறுக்க வச்சா கூட கை மேலே ஏறிடும். அது கடிக்கணும்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது உடனடியாக கூட்டிடும். புரியுதுங்களா? அதை கையாளக்கூடிய அந்த விதம். அதனால் விருச்சிக ராசியை கையாளுறவங்க அன்பால் கையாண்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு அதீத நன்மை உண்டு. அடக்கி ஆளணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் விருச்சிக ராசிக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய பயம் குறைவதற்கும் தீர்வதற்கும் வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. யோசனையை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறதுனால ஒன்றும் மாறிடாது. அது நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதிகம் யோசிக்காமல் அது நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வேலை போக போதுங்க, அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்காது. ஆனால் அந்த வேலை போனாலும் பரவாயில்லை, நான் வேறு வேலை அதை விட பெட்டராக பெஸ்ட்டாக தேடிக்குவேன்ற அந்த நம்பிக்கை வந்துட்டாலே உங்கள் பயம் முழுமையாக போயிடும். இதுதான் உண்மை. இப்போ உங்கள்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது, ஆனால் இப்போ செலவுக்கு வேணும். ஒன்று அந்த செலவு எனக்கு வேணாம், இப்போ நான் இப்போதைக்கு அந்த விஷயத்தை வாங்கலை, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்ற அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு மனசுக்கு ஒரு உறுதியை கொடுக்கும். இல்லை முடிஞ்சால் நண்பர்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், கிடச்சா வாங்கிக்கலாம், இல்லைனா பொறுமையாக வாங்கிக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற அந்த விதம், அதை நீங்கள் எளிதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பயம் முற்றிலும் விலகும். இதை நீங்கள் கண்டினியூவாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் படிப்படியாக கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அது உங்களுடைய பலமாக மாறும். அதாவது எதுவாக இருந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்போ விருச்சிக ராசிக்கு வருதோ, அதாவது அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அது அவங்க வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை அவங்க அனுபவித்து ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அவங்க பயம் முழுமையாக அவங்கள விட்டு விலகிடும். மற்றபடி பயம் அப்படின்றதுனால எல்லாரையும் கண்டு வரக்கூடிய பயம் கிடையாது, காலத்தை கண்டு பயம். ஒரு நபரை பார்த்து பயப்படுறது கிடையாது, ஒரு மனுஷனை பார்த்து பயந்துடுறது கிடையாது. ஒரு காலம், அதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படுறது. அந்த நேரம் அது அப்படி அமைஞ்சிருமோ, ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க, வேலை போயிடுமோ, தொழிலில் நஷ்டமோ, இல்லை வாகனம் பிரச்சனை வைக்குமோ, இல்லை வீட்டில் கடன், வீட்டில் பிரச்சனை வந்துடுமோ, இந்த மாதிரி
அவங்களுக்கு ஒரு 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 விஷயத்த பார்த்து தான் பயம் ஒழிய ஒரு நபரை பார்த்து பயம் இருக்காது. தைரியமாக தெளிவாகவும் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கும்போது அவங்களுக்கு அந்த குழப்பம் வந்துடும். குழப்பம் தானாக பயமாக மாறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசை போட்டு அதிகமாக குழப்பிக்காதீங்க. எப்போவும் எண்ண ஓட்டம் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற சவால்களை சந்திப்பாங்க, தடைகளை சந்திப்பாங்க. அதன் பிறகே அவர்களுடைய அந்த உயர்வு அப்படின்றது இருக்கும். எடுத்த உடனே சடனாக முன்னேற்றம் இருக்காது. சில பல அடிகள் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல ஒரு growth இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு எந்த சூழ்நிலையுமே எளிதில் கையாளக்கூடிய அந்த தந்திரமும் திறமையும் இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளில் இவங்களுக்கும் ராஜா இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ தோல்வி அடையத்தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் திறன்பட செயல்படுவாங்க, புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு அதில் பிறந்தவங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருப்பாங்க. பட் அவங்கள பொறுத்த அளவுக்கு எந்த விஷயத்தையுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் ஒரு அளவு தான். பொறுமை போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவு தான். அளவு மீறும்போது அவங்களுடைய பொறுமையை இழந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையையும் கொடுக்கும். இந்த மனுஷனாப்பா இப்படி பேசிட்டான், அந்த மனுஷனா அப்படி பண்ணிட்டான், தங்கமான மனுஷன் அப்படியா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேச்சுக்கு இடம் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் மன பயம் குறையிறதுக்கு தைரியமாக இருங்க. எதையும் அதிகமாக போட்டு யோசிக்காதீங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிதானமாக தெளிவாக இருங்க. பதட்டப்படாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நடக்கிறது நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு தைரியம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அனைத்திலுமே 100 விழுக்காடு வெற்றி பெற தயாரான ஆள் தான், தகுதி உள்ள ஆள் தான். புரியுதுங்களா? தைரியம் இருக்கும், வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், பலமும் இருக்கும். ஆனால் அந்த பயம் இருக்கிறது தான் அவங்களுடைய மொத்த டேலண்ட்டையுமே மூடி மறைக்கும். அதனால் பயத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த திறமைகள் வெளிப்படும், அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க. இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, பர்த் டைமு, நேமு, இயரு, அதே மாதிரி உங்களுடைய பேர், உங்களுடைய கேள்வி என்ன, ஒரு சுருக்கமாக ஒரு சிறு கேள்வி, ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை திருமணம் நடக்குமா, ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேள்வியோடு வச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம்.